டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. 2 பெரிய சைஸ் மூடியும் ஒரு சின்ன சைஸ் மூடியும் எடுத்து அதுக்கு மேல ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அழகா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்லாம் நல்லா காஞ்ச பிறகு இதை வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம். அடுத்தது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இந்த பிளாஸ்டிக் மூடிகளை அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் உடைய 2 முனைகளையும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அழகாக அந்த மூடிகளை நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல திருப்பி எடுத்துக்கிட்டு சென்டரில் வந்து பெயிண்ட் பண்ணாமல் இருந்துச்சுங்களா, அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ரைஸ் எடுத்துருக்கேன். அந்த ரைஸை வந்து இந்த மாதிரி அந்த ஃபெவிகாலுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகாக ஒட்டிக்கோங்க. இந்த ரைஸ்க்கு மேலே பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து சென்டரில் மட்டும் அழகாக நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த மூடியில் டாப்பில் வந்து கட்டி எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மூடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துக்க கயிறை அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை நீங்கள் வால் ஹேங்கிங்காக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பேங்கில் ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த வால் ஹேங்கிங்கை டாப்பில் மாட்டி விட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கிங்கை ஹேங் பண்ணிட்டு சூப்பராக